ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் படிக்கிறான். ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் தட் மீன்ஸ் பியும் டியும் சால்வ் பண்ணணும். பியும் டியும் சால்வ் பண்ணணும். ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ணாதான் ஈக்குவலா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரியும். இல்லைன்னா அது வரைக்கும் எஸ் சார். அப்ப அதை சால்வ் பண்ண தெரியுமா? இல்ல நான் சால்வ் பண்ணி காட்டுட்டா? இல்ல சார், சால்வ் பண்ண தெரியும் சார். ஃபேக்டரைஸ் பண்ணி பண்ணலாம், இல்லாட்டி அப்ப இதை ஈஸியா சால்வ் பண்ணிவிட. யார? பி. பி வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ரிசல்ட் சொல்லி பார்க்கலாம். பியோட ரிசல்ட் என்னன்னு? square minus 2x plus 1 is equal to 0. Minus 2y sir, x is equal to 1, 1 sir. சூப்பர், வெரி குட் ஆன்சர் பா. அதே மாதிரி போர்த்துக்கு சொல்றாங்க. போர்த்தோட ஆன்சர் என்ன வரும்? ஃபோர்த்துக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமாடா கண்ணு? கியூபிக் ஈக்குவேஷன் 10th படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்துக்கோ. கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதுக்கு பேர் சிந்தட்டிக் டிவிஷன். இது பேர் என்னது? சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணா நம்ம ஈஸியா இருக்கும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னடா கண்ணு? 1 சார். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னடா கண்ணு? -6 சார். அப்படியே என்டர் பண்ணுங்க. -6. எக்ஸ் கோட கோஎஃபிஷியன்ட் 11 சார். கான்ஸ்டன்ட் -6. அப்ப நல்லா பண்ணி என்ட்ரி பண்ணிக்கங்க. இங்க மேல எழுதிக்கங்க. இது x கியூபோட கோஎஃபிஷியன்ட், இது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது x ஓட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட் மோட். சரிங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 1ங்கிறது என்ட்ரி பண்ணணும். இங்க எழுத மாட்டீங்க. 1ங்கிறது என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பண்ணணும்? 0ன்னு போட்டுக்கணும். இது புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த சிந்தட்டிக் டிவிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? 1 இங்க அப்ளை பண்றீங்க. 1 அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க என்ன பண்றீங்க? 0ன்னு அப்ளை பண்றீங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? எஸ் சார். அப்ப 1 + 0 என்ன? 1 + 0 1 சார். 1 என்ட்ரி பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 1யும் இங்க வர 1 இருக்கு பாத்தீங்க. இங்க போட்டுக்கிறீங்களே, இந்த 1யும் என்ன பண்ணனும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இங்க வர 1யும் இதையும் என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா? அப்ப 1 * 1 எவ்வளவு? 1 சார். அந்த வேல்யூ எங்க என்ட்ரி பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணுவீங்க. 1 சார். -6 + 1 இது ரெண்டையும் என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். இங்க வரத என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். ஆட் பண்ணுங்க. -5 வெரி குட். -5 எகைன் என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற 1 அழிச்சிட்டு இந்த 5க்கு மல்டிப்ளை பண்ணுங்க. -5க்கு 1 * -5 என்ன? -5 சார். அப்ப 11 - 5 11 - 5 வந்து 6 சார். அப்ப 1 * 6 6 சார். ஓகே. அப்ப -6 + 6 0 சார். 0. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 0ன்னு வந்ததுன்னா x = 1 is a factor, அதாவது ரூட். சரிங்களா? அப்ப அந்த d சரி என்ன வந்துருச்சு? 1ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்துருச்சு. ஏன்னா அது 0 வரதுனால ஃபேக்டர் ஆயிடும். சரிங்களா? எஸ் சார். சரி. இப்ப ஒரு டேர்ம் நம்ம எடுத்துட்டா x கியூப்ங்கிற டேர்ம் என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். சரிங்களா? எஸ் சார். அப்ப இது யாரோட கோஎஃபிஷியன்ட்னா இது வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது யாரோட கோஎஃபிஷியன்ட்னா x ஓட கோஎஃபிஷியன்ட், இது யாரோட கோஎஃபிஷியன்ட்னா கான்ஸ்டன்ட் டேர்மோடது. அப்ப இத வந்து மீதி வர பாத்தீங்களா? இந்த 0க்கு அப்புறம் மீதி இருக்கிற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? அந்த மீதிக்கு இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி பண்ணணும். இந்த மீதி இருக்கிற வேல்யூ பார்த்து என்ட்ரி பண்ணணும். எப்படி? ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறீங்க. எப்படி? 1 * x². எப்படி எழுதுறீங்க? 1 * x² -5 * x. ஓகே. இங்க 6 இருக்கு. அப்ப +6 = 0. இத குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்ணு. இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். 1 * x² -5x + 6 = 0. அப்ப இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல? எஸ் சார், தெரியும் சார். அப்ப சால்வ் பண்ணி சொல்றேன். Sir, x is equal to 2, 3. 2, 3. 2 and 3, sir. Sir. 2, 3. கரெக்டாப்பா? Yes, sir.
சரி. அப்ப d யோட வேல்யூ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி 1ங்கிறது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப x ஓட அடுத்த வேல்யூ என்ன? 2, 3. சரிங்களா? அப்ப d யோட எலிமெண்ட் தெரிஞ்சது. d யோட வேல்யூ என்ன? 1, 2, 3. சரியாடா கண்ணு? எஸ் சார். இப்ப சொல்லுங்க யாரெல்லாம் ஈக்குவல் செட்னு இப்ப பார்த்து சொல்லுங்க. which of the following sets are equal? இப்ப யாரெல்லாம் சார் A and D are equal சார். இங்க பாருங்க. சார் நான் 2 வந்தா அது எப்படி எழுதலாம்? 1, 2, 3 எழுதலாமா? சீங்கிற செட்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாமா? எதுவுமே 2 டைம் வரக்கூடாதுல்ல. அவங்க 2 டைம் எழுதினா நம்ம என்ன பண்ண போறோம்? சிங்கிள் டைம் மாத்திக்க மாட்டோமா? மாத்திப்போம் சார். அப்ப மாத்திக்குவேன். 1, 2, 3 வந்து நம்ம என்ன மாத்திக்கணும்? அது வந்து அப்படி கன்சிடர் பண்ணக்கூடாது. 1, 2, 3ன்னு மாத்திக்கணும். சரிங்களா? எஸ் சார். ரிப்பீட்டட் வேல்யூ நாட் அலோடு. ஒன்லி 1 டைம்ஸ் மட்டும் அலோடு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார், கரெக்ட்டுங்க சார். அப்ப அதை மாத்தினா நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாரெல்லாம் ஈக்குவல்? நீங்க சொல்லிட்டீங்க AD ஈக்குவல். பட் நம்ம என்ன பண்ணோம்? சியும் ஒரு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அந்த 2 ரிப்பீட்டடா வந்தனால கட் பண்ணிட்டோம். அப்ப எது ஈக்குவலா இருக்கும்? ஈக்குவல் டு சியா? எஸ் சார், சி சார். மறந்துடக்கூடாது. எது வேணா ரிப்பீட்டட் வந்தா சப்போஸ் அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் 2 டைம் கொடுத்துருப்பான். 1, 1, 2, 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? தட் இஸ் ஈக்குவல் டு 1, 2 அப்படின்னு எழுதினா போதும். சரிங்களா? ரெண்டு ஒரே செட்டு தான். ரிப்பீட்டட் வேல்யூ என்ட்ரி ஆகக்கூடாது 2 டைம். புரிஞ்சுதாக என்ன? சார் புரியுதுங்க சார். நோட் பண்ணிக்கோங்க. இதை வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. யார் நோட் பண்ணிட்டீங்கன்னு செக் பண்ணிக்கலாங்க. சார் அப்ப B ஈக்குவல் இல்லையாங்க சார்? சரி, B ஈக்குவல் 1 போட்டாச்சுல, பார்க்கலையா சார்? போடலையா? போட்டாங்க சார். இப்ப இங்க போட்டுக்கிறோம் பாரு. அப்ப B வந்து எதுக்குமே ஈக்குவல் கிடையாது. அதுதான் சார். ஃபினிஷ் சார். ஓகே. ஸோ 9th ஒன் வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அது ஒரு பார்முலா மெத்தட். அது பார்முலா டெரைவ் பண்ணுறது வந்து 9th ஒன் வந்து நம்ம நமக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது பார்முலா வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? முடிச்சிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. நம்ம முடிச்சு அடுத்த கிளாஸ் இருக்குது. ஓகே. அதனால நம்ம வந்து அது கொஞ்சம் பார்முலா வச்சு உங்களுக்கு பார்முலா டெரைவ் பண்ணி காட்டணும். அப்போ உனக்கு புரியும். அது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்போ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம பார்க்கலாம். 10th ஒன்று சொல்றாங்க. 10th one, write the following subsets of RS intervals. Subsets. Yes, subsets RS intervals na. Sir, simple bracket -4 and box bracket 6. கரெக்டாக தான் சொல்றீங்க. இன்டர்வல் பம்ப்ஸ் மாற்ற சொல்றோம். கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? எஸ் சார். ஓப்பன் ப்ராக்கெட். இது பேர் என்ன? ஓப்பன் ப்ராக்கெட் -4, 6 போட்டு இதுக்கு பேர் என்ன? க்ளோஸ்டு ப்ராக்கெட். எழுதி வச்சுக்கோங்க. தெரியல எழுதி வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் போட்டால் இதுக்கு பேர் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே. அதே இந்த ப்ராக்கெட் போட்டால் க்ளோஸ்டு ப்ராக்கெட். இது ரெண்டுக்கு பேர் என்ன? க்ளோஸ்டு ப்ராக்கெட். நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அதே இந்த ப்ராக்கெட் வந்து இது பேர் ப்ளோவர் ப்ராக்கெட் ஆர் செட் ப்ராக்கெட். இப்படி போடுவீங்களா? இது ப்ளோவர் ப்ராக்கெட் ஆர் செட் ப்ராக்கெட். ஓகே. ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கும் நேம் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் சார். அப்போ சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் ப்ராக்கெட்னா நான் வந்துடும், இதை ஓப்பன் ப்ராக்கெட்னு. க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா நான் வந்துடும், இதை க்ளோஸ்டு ப்ராக்கெட். செட் ப்ராக்கெட்னா நான் வந்துடும், இதுக்கு தான் செட் ப்ராக்கெட். இல்லைன்னா ப்ளோவர் ப்ராக்கெட் வாங்க. ப்ளோவர் ப்ராக்கெட் ஆர் செட் ப்ராக்கெட் வாங்க. சரிங்களா? எஸ் சார். ஓகே, சூப்பர் சொல்லிட்டீங்க. அடுத்தது சொல்றாங்கன்னு. அடுத்து வந்து ஓப்பன் ப்ராக்கெட் -12 and ஓப்பன் ப்ராக்கெட் -10. சூப்பரா சொல்லிட்டேன். ஒரு டைம் சொல்லி கொடுங்க. சூப்பரா சொல்லிட்டேன். வெரி குட். அடுத்தது ராகண்ணு. சார் அடுத்து க்ளோஸ்ட் ப்ராக்கெட் 0 and ஓப்பன் ப்ராக்கெட் 7. வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட் சார் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் 3 and க்ளோஸ்ட் ப்ராக்கெட் 4. என்ன டவுட் இருக்குதுன்னு? டவுட் இல்லைங்க சார். சார் என்ன ஆல்சோ ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் ஈச் இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட வேண்டாங்கண்ணே. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் அதுக்கு பேர் தான் லென்த் ஆஃப் த இன்டர்வல். என்ன இங்கே வரீங்க? ஃபார்முலா லென்த் ஆஃப் த இன்டர்வல் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பர் லிமிட் வேல்யூ மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தெரியுமில்ல?
ஃபர்ஸ்ட் வரதுக்கு பேர் லோயர் லிமிட் வேல்யூ, செகண்ட் வரதுக்கு பேர் அப்பர் லிமிட் வேல்யூ. அப்பர் லிமிட். அப்போ என்ன ஆகும்? 6 minus of minus plus 4 equal to 10. இதான் length of the interval first ஒனுக்கு. செகண்ட் ஒனுக்கு சொல்லுங்க. minus 10 minus of minus 12. இதுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? எஸ் சார். மீதி ரெண்டுக்கு நீங்களே சொல்லுங்க. பி வந்து ப்ளஸ் லோயர் லிமிட். ஓகே, இப்போ 7 படத்தில் இல்லையா? அப்பர் லிமிட் 7 மைனஸ் லோயர் லிமிட் 0. 7 இதனோட லென்த் 7. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுக்கு லென்த் எவ்வளவு வரும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்னா 4 minus 3 1. 4 minus 3 1. அவ்வளோதான் என்ன? லென்த் ஆஃப் த இன்டர்வல். கிளியராமா சார்? கிளியரா? டவுட் இருக்குதா? டவுட் இல்லைங்க சார். இப்போ லென்த் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டு அப்படிதானே? எஸ் சார். ஸோ 11th ஒன்று சூப்பர். இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்கிறோம். இந்த இன்டர்வல் ஃபார்மேட்டை என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி இருக்கிற இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்கிறோம். இது எல்லாத்தையும் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்கிறோம். ஓகே, செட் ஃபில்டர் ஃபார்ம் இன்டர்வலை மாற்ற சொல்கிறோம். சூப்பராக போடுவீங்க, சொல்லி பார்க்கலாம். இது எப்படி மாற்றுவீங்க சார்? x is to x belongs to r. எப்படி சொல்லுவீங்க? x such that. எப்படி சொல்லணும்? x such that. x such that. x belongs to r, correct answer. Comma and comma -7 lesser than x and lesser than 0. அவ்வளோதான். சூப்பராக சொல்லிட்டேன். சூப்பர் வெரி குட். இது சார் x is to x belongs to r, comma x such that x belongs to r, comma 6 less than or equal to x. Very good. And less than or equal to 12. Very good. Correct. அடுத்தது x is to x belongs to r, comma 6 lesser than x. Very good. And less than or equal to 12. Correct answer. Thank you. Super. Next sir, x is to x belongs to r, comma -20 less than or equal to x and less than 3. Very good. சரி, இந்த ப்ராப்ளத்தோட முடிச்சிடலாம். இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் என்னென்னு டக்குன்னு. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன கொடுத்துக்கிறான்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக அது புக் கொஷின் தான். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த புக் கொஷின் சொல்லும்போது இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தெரியும். என்ன சொல்லிக்கிறான்? ஏங்கிற ஒரு செட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா ஒன்று சொல்லிக்கிறான். ஏ கமா பி கமா உள்ளுக்குள்ள இன்னொரு செட் ப்ராக்கெட் கொடுத்துறான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளுக்குள்ள செட் கொடுத்தோம்னா அது எலிமெண்ட் தான், நாட் பர் செட். ஓகே, கமா இ. சரிங்களா? அப்ப இதுக்கு பேரு என்ன சொல்லுவீங்க? a belongs to a, b belongs to a. இங்க எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? செட் பிராக்கெட்ல c, d belongs to a ன்னு சொல்லணும். சரியா? ஒரே ஒரு செட். ஏன்னா இங்க செட் பிராக்கெட் இருக்குது. அப்ப இது எல்லாம் சேர்ந்தது ஒரு எலிமெண்ட். அப்புறம் என்ன? e belongs to a ன்னு சொல்லணும். சரிங்களா? எஸ் சார். இதே சப்செட்டா மாத்தணும் எப்படி பண்ணுவீங்க? சப்செட்டா மாத்தணும் இப்படி போட்டு சப்செட் ஆஃப் a. கரெக்ட்டுங்களா? அடுத்து இதுக்கு எப்படி போடுவீங்க? செட் பிராக்கெட் போட்டா அது சப்செட். செட் பிராக்கெட் இல்லாம போட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? belongs to. அப்ப இதுக்கு என்னது? இதுக்கு ரெண்டு செட் பிராக்கெட் வரும். கரெக்ட்டா? ஆல்ரெடி ஒரு செட் பிராக்கெட் எலிமெண்டா இருக்குது. அப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு செட் பிராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் சப்செட் ஆஃப் n போடணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் எலிமெண்ட். சரிங்களா? எஸ் சார். இதே மாதிரி எப்படி எழுதலாம்? a, b is also, ஏன்னா a இருக்குது b இருக்குது. a, b belongs to also என்னது? subset of a. செட் பிராக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் நம்ம போட்டு எழுதணும்னா அது சப்செட். வெறும் எலிமெண்டா மட்டும் செட் பிராக்கெட் எழுதுனா அதுக்கு பேர் belongs to. சரிங்களா? வெறும் எலிமெண்டா மட்டும் எழுதணும். அங்க பாருங்க, வெறும் எலிமெண்டா செட் பிராக்கெட் எழுதுனா அதுக்கு பேர் belongs to. இதுக்கு ஏன் சார் செட் பிராக்கெட் வருதுன்னா அந்த செட்டுக்குள்ளாரியே ஒரு செட் இருக்கிறனால நம்ம செட் பிராக்கெட் போட்டு தான் belongs to போடணும். சரியா? அதனால தான் போட்டுக்கிறோம். சரிங்களா? எஸ் சார். அப்ப இது கரெக்ட்டா தப்பா?
இது தப்பு. செட் பிராக்கெட். செட் பிராக்கெட்டுக்குள்ளார எலிமெண்ட் இருக்குது. கரெக்டா? அப்ப இது ராங். சரியா? எஸ் சார். இது கரெக்ட். பிலாங்ஸ் டுங்கிறது கரெக்ட். ஏன்னா செட் பிராக்கெட் இருக்குது. அப்ப ஒரு எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ணுது. இது கரெக்ட். சரிங்களா? ஓகே சார். இந்த மூணுமே கரெக்டா போட்டுனா போதும். மத்தெல்லாம் ஈஸியா போடுறது 3 தான். இங்க பாருங்க செட் பிராக்கெட்டுக்கு ஒரு செட் பிராக்கெட் கொடுத்துக்கிறான். அதனால இது சப்செட். இங்க பாருங்க எழுதிப்போம் பாருங்க. இந்த சப்செட் எப்படி வைக்கிறோம் பாருங்க. இந்த கான்செப்ட். சரிங்களா? செட் பிராக்கெட்டுக்கு ஏன்னா இந்த செட்டுக்குள்ள ஒரு செட் பிராக்கெட் வந்தனால தான் பிரச்சனை. இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட் நீ நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் ஒரு ரெக்கார்டிங் ஒரு 1 மார்க் இல்ல 2 மார்க் வந்தா நீ மிஸ்டேக் பண்ண மாட்ட. சரியாப்பா? எஸ் சார். அடுத்தது ஏங்கிற சிங்கிள் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு கரெக்ட். இது செட் பிராக்கெட் இல்ல, இது ராங். கரெக்ட்டா? ராங். சார் எப்படி? ஓகே ஓகே. செட் பிராக்கெட்டோட எழுதுனாத சப்செட் சொன்னேன். செட் பிராக்கெட்டோட எழுதுனாத சப்செட். வெறும் செட் பிராக்கெட் இல்லாம வந்தா பிலாங்ஸ் டு. வெறும் செட் பிராக்கெட் வராம வந்ததுன்னா பிலாங்ஸ் டு. இதே செட் பிராக்கெட்டோட எழுதுனா பிலாங்ஸ் டு எழுத கூடாது. சரியா? பிலாங்ஸ் டு எழுத கூடாது. சப்செட்டா தான் எழுதணும். பிலாங்ஸ் டு எழுதுனா ராங். இஸ் a wrong. சரியா? இது வந்து ராங். சரியாப்பா? எஸ் சார். சரி அடுத்து சொல்லுங்க. A B E. A இருக்குது, B இருக்குது, E இருக்குது. செட் பிராக்கெட் போட்டாங்கன்னா சப்செட். சரிங்களா? செட் பிராக்கெட் எழுதுனா சப்செட். செட் பிராக்கெட்டோட எழுதுனா பிலாங்ஸ் டு கிடையாது. ராங். இது சப்செட் ஆயிடுச்சு. இது எப்படி பிலாங்ஸ் டு வரும்? இது ராங். சரியா? ஓகே ஓகே. இங்க பாருங்க A B C. பட் C என்ன இருக்குது? இங்க பாருங்க C வந்து செட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது. ஆனா A B C வந்து என்ன சொன்னா சப்செட் கிடையாது. ஏன்னா Cங்கிறது தனி எலிமெண்ட் கிடையாது. 2 எலிமெண்ட் சேர்ந்தது C. புரியுதா? அப்ப இது ராங். எம்டி செட் இருக்குதா? ஏல எம்டி செட்ங்கிறது ஏல இல்ல. நல்லா பாருங்க எம்டி செட் இருக்குதா? இல்ல. அப்ப பிலாங்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்டி செட் வந்து எவ்ரி செட் எம்டி செட் வந்து அந்த மெயின் செட்டுக்கு வந்து பைனைட் செட்டுக்கு வந்து எம்டி சப்செட்னு சொல்ல முடியும். எம்டி செட் வந்து என்ன சொல்லலாம்? சப்செட்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். சரிங்களா? 12th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எதுனாலும் புரியலன்னா சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 12th ஒன்னு கொஞ்சம் 2 3 டைம் கோ த்ரூ பண்ணுங்க. சைடுல எழுதிக்கிறேன் பாருங்க. சைடுல எழுதி நீங்க நோட் பண்ணுங்க.